ஹே ஸ்டாப் ஸ்க்ரோலிங். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புக்கு ஓப்பன் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் புக்கில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்குள்ள. எனக்கு புரியுது உங்களுடைய ஏக்கம் என்ன அப்படின்றது எனக்கு புரியுது. அப்போ இது எப்படி ரெக்கவர் பண்ணுறது? டாப்பர்ஸ் ரொம்ப சைலண்டாக பண்ணுவாங்க. 1 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷன் 10 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுதான். ஒரு பையன் ரொம்ப சீரியஸாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான், ஆனால் அவன் எல்லா எக்ஸாம்லையும் தோல்வியை மட்டும் சந்திச்சுட்டு இருக்கான். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டான அந்த பையன் சோகமாக உக்காந்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல அவருடைய தாத்தா வராங்க. தாத்தா வந்ததும் அவன் எல்லாத்தையும் சொல்லி தாத்தா கிட்ட அழுதுட்டு இருக்கிறான். அப்போ அவர் வா கார்டனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் ஒரு பெரிய பேம்பு ட்ரீ, இந்த பக்கம் ரொம்ப பெரிய பேனியன் ட்ரீ. இந்த 2 ட்ரீக்கு முன்னாடி, அதாவது இடையில நிற்கிறாங்க. இந்த பக்கம் இது, இந்த பக்கம் இது. 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சின்ன பையனுடைய தாத்தா பேனியன் ட்ரீ ஸ்ட்ராங்கா இல்லை பேம்பு ட்ரீ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டதும் அந்த பையன் சின்ன ஹெசிடேஷன் கூட இல்லாமல், யோசிக்க கூட இல்லாமல், கண்டிப்பாக ஆலமரம் பேனியன் ட்ரீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அந்த ட்ரீ பார்த்தது பயங்கர ஸ்ட்ராங்காக, அந்த ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ திக்காக பூமியில் பதிஞ்சிருக்கு. இதை கேட்டு அந்த தாத்தாவும் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, போன வருஷம் நம்ம ஊரில் ரொம்ப பெரிய புயல் வந்தது. அந்த புயல்ல இந்த ஆலமரத்துடைய ஒரு பகுதி கீழே விழுந்து கிடந்தது. இன்னும் அந்த மரம், அந்த சாஞ்சி இருந்த அந்த பிட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு பாரு, அந்த கிளை அப்படியே தான் இருக்கு. ஆனா பேம்பு அப்படி இல்லை. அது பெரிய புயல் வரும்போது தன்னை நல்லா வளைச்சு அதுக்கப்புறம் நிமிர்ந்தது. அதனாலேயே அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒரு சின்ன இது கூட விழல, உடையவும் செய்யலை. ஆனா பேனியன் ட்ரீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்டிஃபா இருக்கணும் நினைச்சு அந்த புயல் காத்து வந்ததும் ஒரு பகுதி உடஞ்சே கீழே விழுந்துருச்சு. ஆனா பேம்பு அப்படி இல்லை. அது தன்னை பெண்ட் பண்ணி தன்னை பாதுகாத்து புயல் போனதும் நின்றுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஒரு சில கட்டத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஒரு சில இடத்துல நம்ம பெண்டாகி தான் ஆகணும். ஒரு சில தோல்விகளை பார்த்து தான் ஆகணும். ஆனால் உங்களுடைய முயற்சியை மட்டும் எப்பவும் கைவிடக்கூடாது. எனக்கு எப்பவுமே வெற்றி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கலாம். இந்த பேம்பு ட்ரீ வளர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேம்பு ட்ரீ வளர்றதுக்கு, சின்ன ஸ்ப்ரவுட்டிங் வர்றதுக்கே 5 வருஷம் ஆகுமா? ஆமாம், யூ ஹர்ட் இட் ரைட், 5 வருஷம் ஆகுது. அப்போ ஒரு பேம்பு ட்ரீ 5 வருஷம் ஆகுதுன்னா அது முளைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுது. அப்போ அந்த 4, அதாவது 5 வருஷம் வரைக்கும் வெறும் தண்ணி, அந்த உரம், சன்லைட், இது மட்டும்தான் இருக்கு. ஆனால் இதை பார்த்ததும் அது வளராது, அதோடைய கதை முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது தன்னை ஃபவுண்டேஷன், தன்னுடைய அடித்தளத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கு. ரூட்டை பூமிக்குள்ள நல்லா செலுத்திட்டு இருக்குது. அதனால அது வளரல அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அடுத்த 6 மாசத்துல 80 அடி அதனால வளர முடியுது. அந்த மாதிரி தான் நீங்களும். இப்போ நீங்க ஃபெயிலியரை பார்க்குறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சியை எப்பவும் போல கொடுங்க. 1 மாசத்துல வரலையா, பரவாயில்ல. 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் வரைக்கும் எனக்கு வரல சார், 6வது மாசம் நீங்க போர்டு எக்ஸாம் எழுதும் போது கட்டாயம் இருக்கும். அந்த பேம்பு ட்ரீ அந்த ஃபார்மர் அந்த பேம்பு ட்ரீ வளரும் அப்படின்ற நம்பிக்கையில 5 வருஷம் தண்ணி மட்டும், சன்லைட் மட்டும், உரம் மட்டும் கொடுக்கிறாரு. ஆனா அடுத்த 6 மாசத்துல 80 அடி. நீங்களும் உங்களுடைய முயற்சியை அதே மாதிரி கொடுங்க. சில தோல்விகள்
நம்மளுடைய வெற்றிக்கான பாதையை உருவாக்குது அப்படின்றத மறக்காதீங்க. நீங்க எப்பெல்லாம் தோல்விகளை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காதீங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.